வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல நமக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் 6000 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஆனா மனசு விட்டு பேச ஒரு ஆள் இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. ஸ்டேட்டஸ் போடுறோம், ஆனா உள்ளுக்குள்ள மனசோட ஸ்டேட்டஸ் சரியில்லை. மற்றவங்க நம்மளை ஏமாத்தும் போது வர்ற வலியை விட நாம ஏன் தனியா இருக்கோம்னு நினைச்சு வர்ற வலி ரொம்ப அதிகம். இந்த ஏமாற்றம், துரோகம், புறக்கணிப்பு இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்றாரு. சிங்கம் எப்பவும் தனியாதான் நடக்கும். இன்னைக்கு நாம பேச போறதும் தனிமை பத்தி தான். இது வருத்தப்பட வேண்டிய தனிமை இல்ல, உங்களை உலகமே அண்ணாந்து பார்க்க வைக்க போற வலிமையான தனிமை. ஒரு சின்ன கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஏன்னா பெரும்பாலான சிக்கலுக்கு தீர்வு சின்ன சின்ன கதைகள்ல தான் ஒழிஞ்சிருக்கும். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தான். ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சு செதுக்க ஆரம்பிச்சான். அந்த கல்லு அழுதுச்சான். என்னை ஏன் இப்படி காயப்படுத்துற, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுடுன்னு சொல்லிச்சான். அந்த சிற்பி இறக்கப்பட்டு அதை அப்படியே விட்டுட்டாரு. அப்புறம் இன்னொரு கல்லை எடுத்தாரு. அதுவும் வலி பொறுக்க முடியாம துடிச்சுது. ஆனா அந்த சிற்பி கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லுச்சு, நீ என்னை எவ்வளவு வேணா செதுக்கு, ஆனா கடைசியில நான் ஒரு அழகான சிலையா மாறணும்னு சொன்னுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வலி பொறுக்காத அந்த முதல் கல்ல வாசல்ல மிதிக்கல்லா போட்டாங்க. ஆனா அந்த வலியை தாங்கி தனிமையில செதுக்கப்பட்ட அந்த இரண்டாவது கல்ல எல்லாரும் கடவுளா கும்பிட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் அப்படிதான். தனிமை உங்களை செதுக்கும் போது வலிக்கத்தான் செய்யும், ஆனா அந்த வலி தான் உங்களை ஒரு சிலையா மாத்த போகுது. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? சுத்தி 1000 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை, ஒரு பயங்கரமான தனிமை உங்களை வாட்டி இருக்கா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எல்லாரும் என்னை விட்டு போறாங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்க தூக்கத்தை கெடுத்திருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் உங்க தனிமையை எப்படி ஒரு அணுவாயுதமா மாத்துறதுன்னு விவேகானந்தரோட 10 ரகசியங்களை நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில ஒரு போனஸ் பாயிண்ட் வச்சிருக்கேன். அது உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுது. உன்னால முடியாது, உனக்கெல்லாம் இது வராது, செட் ஆகாது, வேஸ்ட்னு உங்களை விட்டு போனவங்க நீங்க வேணும்னு தேடி வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு ரகசியம் உங்க வாழ்க்கையவே மாத்தும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யார் இல்லைன்னா தனிமையா உணர்வீங்க? உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப காயப்படுத்தின அந்த ஒரு விஷயம் என்ன? இல்லைன்னா தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு தோன்ற ஒரே ஒரு எண்ணம் அது என்ன? அதை தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மனசு விட்டு பேசுனா பாதி பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. மறக்காம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பாராட்டும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். எங்களோட உழைப்புக்கு உங்கள் பாராட்டு தேவை. சரி வாங்க, விவேகானந்தரின் அந்த 10 ரகசியங்களுக்குள்ள போகலாம். ரகசியம் 1, உன்னுடன் நீ பேசு. மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் ரகசியம் விவேகானந்தர் சொன்னதிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதே சமயம் நம்ம எல்லாரும் அதிகமா மிஸ் பண்ற ஒரு விஷயம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்கிட்ட நீயே பேசிக்கோ, இல்லனா இந்த உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த மனிதனை சந்திக்கும் வாய்ப்பை நீ இழந்துடுவ. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? நாம என்ன பண்றோம்? காலையில எழுந்ததும் போனை தேடுறோம். வாட்ஸ்அப்ல யாரு மெசேஜ் பண்ணிருக்கா, இன்ஸ்டாகிராம்ல யாரு என்ன போஸ்ட் போட்டிருக்கா, உலகத்துல எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய வேடிக்கை பார்க்கறதுலயே நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஆனா நமக்குள்ள ஒருத்தன் இருக்கானே, அவனை என்னைக்கு கவனிச்சோமா? ஏன் விவேகானந்தர் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட போவீங்க? உங்க நண்பர்கிட்டயோ இல்ல உறவினர்கிட்டயோ போவீங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை விட உங்களை பத்தி அதிகமா தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. உங்க பலவீனம் என்ன, உங்க பலம் என்ன, உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான ஆசை என்னன்னு உங்களுக்கே தெரியாதுன்னா
மற்றவங்களால எப்படி அதை சொல்ல முடியும்? உன்னுடன் நீ பேசு அப்படின்னா பைத்தியம் மாதிரி ரோட்ல பேசிட்டு போறது இல்லைங்க, அது சுய உரையாடல். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்க கண்ணை பார்த்து நீங்களே பேசுங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? என் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? நேத்து நான் பண்ண தப்பு என்ன? இன்னைக்கு நான் என்ன சாதிக்க போறேன்? ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது, நமக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு தோணும். ஆனா நீங்க பேச பேசதான் உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற பல உண்மைகள் வெளியே வரும். உங்ககிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் நான் எதுக்காக பயப்படுறேன் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நம்மள பல பேருக்கு தனியா இருக்கவே பயம். ஏன்னா தனியா இருந்தா நம்ம மனசு பழைய கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் ஞாபகப்படுத்தும். அதனாலதான் நாம எப்பவும் பாட்டு கேட்கறது, வீடியோ பார்க்கறதுன்னு நம்ம மனசை திசை திருப்பிட்டே இருக்கும். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த தனிமையை கொண்டாடுங்க. நீங்க உங்களோட பேசும்போது உங்க மனசு ஒரு கண்ணாடி மாதிரி மாறும். உங்ககிட்ட இருக்கிற அழுக்குகளை, கோபம், பொறாமை, பயம் எல்லாம் அந்த கண்ணாடி காட்டும். அதை நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சா நீங்க ஒரு சூப்பர் ஹியூமனா மாறிடுவீங்க. உங்களை மத்தவங்க ஏமாத்தலாம், மத்தவங்க உங்களை விட்டு போகலாம். ஆனா நீங்க உங்களை விட்டு போக முடியுமா? முடியாது. சாகும் வரை உங்க கூட இருக்க போற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அப்போ அந்த ஆள் கிட்ட நீங்க நல்ல நட்போட இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க. பரவாயில்ல, இன்னைக்கு தோத்துட்டோம், நாளைக்கு பாத்துக்கலாம். உங்ககிட்ட நீங்க பேசும்போது கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜி உலகத்துல எந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கராலையும் கொடுக்க முடியாது. நீங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் உங்களுக்கு மற்றவங்களோட அங்கீகாரம் தேவைப்படாது. அவன் என்ன மெச்சனும், இவன் எனக்கு லைக் போடணும்னு நீங்க ஏங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட செல்ஃப் வர்த் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பெரிய முடிவெடுக்கணுமா? அமைதியா உட்கார்ந்து உங்க மனசை கேளுங்க. ஏய் மனசே, இது சரியா தப்பான்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க ஆழ் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு சரியான பதில கொடுக்கும். விவேகானந்தர் போன்ற மகான்கள் எல்லாரும் இப்படி தங்களுக்குள்ள பேசி விடை கண்டுபிடிச்சவங்க தான். இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மொபைலை ஓரமா வச்சுட்டு உங்ககிட்ட நீங்க பேசி பாருங்க. அந்த 10 நிமிஷத்துல உங்க மனசுல என்ன தோணுச்சு, உங்க மனசு உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு விஷயம் என்ன, அத அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க கமெண்ட்டையும் படிச்சு பாருங்க. நாம எல்லாரும் ஒரே படகுல தான் இருக்கோம்னு புரியும். சரி, இது முதல் ரகசியம் தான். இதை விட பவர்ஃபுல்லான இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? அத அடுத்த பார்க்கலாம் வாங்க. ரகசியம் 2, பயத்தை உதறி தள்ளு. இதுதான் உங்க வாழ்க்கையோட திருப்பு முனை. விவேகானந்தர் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாரு, அபயம். அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான வாசகம், உலகத்துல பாவமே கிடையாது, பயம் ஒண்ணுதான் பாவம். அந்த பயத்தை ஒழிச்சுக்கட்டு. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாது, அன்பு இருக்காது, முக்கியமா வெற்றி இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, நாம ஏன் பயப்படுறோம்? யாராவது என்னை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ, நான் ஆரம்பிக்கிற இந்த பிஸ்னஸ் தோத்துடுமோ, என் லவ் ஃபெயிலியர் ஆகிடுமோ, நமக்கு பின்னாடி யாருமே இல்லையே, இப்படி எல்லாமே கற்பனையான பயங்கள் தான். நம்ம மனசு ஒரு பயங்கரமான டைரக்டர். நடக்காத விஷயத்தை எல்லாம் நடந்த மாதிரி ஒரு பெரிய பயத்தை நமக்குள்ளேயே உருவாக்கும். ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, எதுக்கு நீ பயப்படுற? நீ ஒரு ஆன்மா, உனக்குள்ள இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டும்னு. நீங்க ஒரு சாதாரண ஆள் இல்லைங்கிறத உணர்றது தான் பயத்தை விரட்டுறதுக்கான முதல் வழி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய யானை இருந்தது. அந்த யானை மிகவும் பலசாலி. ஆனா ஒரு சிறிய கயிற்றால் மட்டுமே ஒரு மரத்துல கட்டப்பட்டிருந்தது. அந்த யானை நினைத்தா ஒரு நொடியில் அந்த கயிற்றை அறுத்து விட்டு ஓடிவிட முடியும். ஆனா அது அமைதியா அங்கேயே நின்னது. இதை பார்த்த ஒரு சிறுவன் அந்த யானை பாகனிடம் கேட்டான், ஐயா, இவ்வளவு பெரிய யானை இந்த சின்ன கயிற்றை அறுக்க மாட்டேங்குதே, அது ஏன்? தம்பி, இந்த யானை சின்ன குட்டியா இருக்கும்போது இதே கயிற்றால தான் கட்டணும். அப்போ இது எவ்வளவோ இழுத்து பார்த்தது. ஆனா சின்ன குட்டியா இருந்ததுனால இதால அந்த கயிற்றை அறுக்க முடியல.
பல முறை முயற்சி செஞ்சு தோத்து போனதுனால இந்த யானையோட மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிடுச்சு. இந்த கயிற்றை நம்மால என்னைக்குமே அறுக்க முடியாதுன்னு அது நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது பெரிய யானையா வளர்ந்து மலைகளையே அசைக்கிற பலம் வந்த பிறகும் அந்த பழைய பயம் இன்னும் இதோட மனசுல இருக்கு. அதனாலதான் இது கயிற்றை அறுக்க முயற்சியே பண்றதில்ல. இந்த கதையில் அந்த கயிறு என்பது நம்முடைய பழைய தோல்விகள் மற்றும் தாழ்வு மனப்பான்மை. பயங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி. அது உங்க கால்களை கட்டி போடும். எனக்கு திறமை இருக்கு ஆனா கேமரா முன்னாடி பேச பயம். எனக்கு ஐடியா இருக்கு ஆனா புதுசா ஒரு முயற்சி எடுக்க பயம். இந்த பயம் உங்களை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிடும். அந்த கோட்டைக்குள்ளேயே நீங்க வாழ்ந்து முடிச்சிடுவீங்க. ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, நீ எதை செய்ய பயப்படுறியோ அதை ஒரு முறை செஞ்சு முடிச்சிடு. அப்புறம் பாருங்க, அந்த பயம் உங்களை விட்டு நிரந்தரமா போயிடும். நம்மள பல பேருக்கு தோத்துடுவோங்கிற பயம்தான் அதிகம். ஆனா தோத்துட்டா என்ன ஆயிடும்? விவேகானந்தர் சொல்றாரு, நீ வெற்றி அடைஞ்சா உலகத்துக்கு வழி காட்டுவ, தோத்துட்டா உனக்கே நீ வழி காட்டிக்கலாம். தோல்விங்கிறது முடிவல்ல, அது ஒரு பாடம். தோத்துடுவோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலா எதிர்த்து போராடி பார்ப்போம்னு இறங்கிறது தான் உண்மையான தைரியம். பலவீனம் தான் மரணம், பலம் தான் வாழ்க்கை. உங்க மனசை இரும்பு தூண் மாதிரி பலப்படுத்துங்க. நம்மள தனிமையில இருக்கும்போது தான் இந்த பயம் அதிகமா வரும். ஆனா தனிமையை வலிமையா மாத்த கத்துக்கிட்ட ஒருத்தனுக்கு பயம் வராது. ஏன்னா அவனுக்கு தெரியும், தன்னை விட்டா தனக்கு யாருமே இல்லைனாலும் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம சக்தி எப்பவும் துணையா இருக்குன்னு. உங்களை சுத்தி யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. சிங்கம் கூட்டத்தோட வராது, அது தனியா தான் வரும். அந்த தனிமை உங்களுக்கு ஒரு மிடுக்க கொடுக்கணும், பயத்தை கொடுக்க கூடாது. மக்களே, இன்னைக்கு இந்த நிமிஷமே ஒரு சபதம் எடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு மூளையில பயம் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, அதை இன்னைக்கு வெளியே இழுங்க. பிசினஸ்ல நஷ்டம் வந்துடுமோ? வரட்டும், நான் கத்துப்பேன். அவங்க என்னை விட்டு போயிட்டா என்ன பண்றது? போகட்டும், நான் எனக்காக வாழ்வேன். ஊர் என்ன பேசும்? பேசட்டும், அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நான் ஜெயிச்சு காட்டுவேன். இந்த ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டா உலகத்துல உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்ய ரொம்ப பயப்படுறீங்க? அந்த பயம் இன்னைக்கு இல்லாம போனா நீங்க என்ன சாதிப்பீங்க? பயத்தை வெளியே தள்ளுங்க, வெற்றியை உள்ள இழுங்க. அடுத்த ரகசியம் உங்க மனசை கட்டுப்படுத்தக்கூடியது. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 3, உள்நோக்கிய பயணம். இதுதான் எல்லாத்துக்கும் மாஸ்டர் கீன்னு சொல்லலாம். அதுதான் உள்நோக்கிய பயணம். விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவாரு. வெளி உலகம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல நீங்க ஒரு துளி தான். ஆனா அந்த துளிக்குள்ளேயே ஒரு பெரிய கடலே அடங்கி இருக்கு. நாம ஏன் எப்பவும் வெளியிலேயே தேடிட்டு இருக்கோம்? மகிழ்ச்சியை வெளியே தேடுறோம், நிம்மதியை வெளியே தேடுறோம், வெற்றியை வெளியே தேடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அத்தனையும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? கவலை வந்தா ஒரு சினிமாவுக்கு போறது, இல்லைன்னா ஒரு பார்ட்டிக்கு போறது, இல்லைன்னா மணிக்கணக்கா ரீல்ஸ் பார்க்கறது. இது மூலமா உங்க பிரச்சனையை நீங்க மறக்கத்தான் செய்யறீங்க, ஆனா தீர்க்கல. நீங்க தனியா இருக்கும்போது வர்ற அந்த அமைதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட பல ரகசியங்களை சொல்ல போகுது. விவேகானந்தர் சொல்றாரு, தியானம்ங்கிறது மூச்சை இழுத்து விடுறது மட்டும் இல்ல, அது உங்களை நீங்களே கவனிக்கிறது. உங்க எண்ணங்கள் எங்க போகுது, ஏன் கோபம் வருது, ஏன் கவலை வருது, இதையெல்லாம் நீங்க உள்ள கவனிச்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நான் ஒரு சின்ன பயிற்சியை சொல்றேன். தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கண்ணை மூடி உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை வேடிக்கை பாருங்க. அதை நிறுத்த வேண்டாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று ட்ரெயினை பார்க்குற மாதிரி வர்ற எண்ணங்களை வந்துட்டு போக விடுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் குறைய ஆரம்பிக்கும். அப்போதான் உங்க ஆன்மாவின் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதுதான் உங்களுக்கு சரியான வழிகாட்டும். தனிமையில் இருக்கும்போது தான் நாம ரொம்ப பலவீனமா உணர்வோம். ஆனா மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனிமை தான் ஒரு மனிதனை மேதையாக்கும். நியூட்டன் தனியா இருந்தப்போதான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. புத்தர் தனியா இருந்தப்போதான் ஞானம் அடைஞ்சாரு. விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில 3 நாள் தனியா தியானம் பண்ணப்போதான் அவருக்கு இந்தியாவையே மாத்தணுங்கிற அந்த ஒரு பெரிய ஃபயர் உருவாச்சு. அப்போ தனிமைங்கிறது தவம். உங்ககிட்ட ஒரு பெரிய லட்சியம் இருக்குன்னா அந்த லட்சியத்தை எப்படி அடையணும்னு உங்க உள்மனசு கிட்ட கேளுங்க. பதில் கண்டிப்பா வரும். நாம ஏன் குழப்பத்துல இருக்கோம்? ஏன்னா நம்ம மனசு ஒரு கலங்குன குட்டை மாதிரி இருக்கு.
பலரோட கருத்துக்கள், விமர்சனங்கள், சோஷியல் மீடியா குப்பைகள் இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசை அழுக்காக்கி வச்சிருக்கு. உள்நோக்கிய பயணம் செய்யும் போது அந்த குட்டை தெளிய ஆரம்பிக்கும். தெளிவான தண்ணியில தான் உங்க முகம் அழகா தெரியும். அதே மாதிரி தெளிவான மனசுல தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த தெளிவு கிடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேற யாரோட அட்வைஸும் தேவைப்படாது. வாழ்க்கையில ஏமாற்றம் வந்திருக்கா, துரோகம் நடந்திருக்கா, அதை நினைச்சு ரூமுக்குள்ள அழுதுட்டு இருக்காதீங்க. அந்த வலியை உங்களோட சக்தியா மாத்துங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படுறதை விட நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய சப்போர்ட்டா மாறும்போது உலகமே உங்களுக்கு பின்னாடி வரும். உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் உங்க தனிமை ஒரு கொண்டாட்டமா மாறிடும். மக்களே, நாம பார்த்த 3 ரகசியங்களும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. உங்க மனசை நீங்க ஆள ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்தையே நீங்க ஆளலாம். விவேகானந்தர் சொன்னார், வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம். உங்க தனிமையை வலிமையா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி, நேர்மையான பதில் சொல்லுங்க. கடைசியா என்னைக்காவது ஒரு 10 நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அமைதியா உங்களோட நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? அப்படி உட்கார்ந்துருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உட்கார டைம் இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரகசியம் உங்க வாழ்க்கையோட சுய கட்டுப்பாடு பத்தியது. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 4, சுய கட்டுப்பாடு. மக்களே, இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு சாதனையாளனுக்கும் இருக்கிற வித்தியாசம். விவேகானந்தர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுவாரு. கட்டுப்படாத குதிரை தம் மேல உட்கார்ந்துருக்கிறவனை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடும். ஆனா கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தப்பட்ட குதிரை தான் உங்களை இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க மனசு தான் அந்த குதிரை. அதுக்கு நீங்க கடிவாளம் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க ஓடிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் நல்லவங்களா, ரொம்ப டிசிப்ளினா தான் இருப்போம். ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயம் நமக்கு இருக்கும். ஆனா தனிமையில யாரும் இல்லாத ஒரு ரூமுக்குள்ள நீங்க இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்கும். யாரும் பார்க்கலன்னு தப்பான விஷயங்களுக்குள்ள போறீங்களா? இல்லை யாரும் பார்க்கலனாலும் என் லட்சியத்துக்காக நான் உழைப்பேன்னு உட்கார்ந்து படிக்கிறீங்களா? தனிமையில உங்களை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா இந்த உலகத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது உடனடி சந்தோஷம். ஒரு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்தா போதும், கையில இருக்கிற முக்கியமான வேலையை விட்டுட்டு அதை எடுக்க ஓடுறோம். ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு உள்ள போனா 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. இதுக்கு பேர் தான் புலன்களுக்கு அடிமையாகிறது. உங்க கண்ணு எதை பார்க்கணும்னு சொல்லுதோ அதை பார்க்குறீங்க. உங்க நாக்கு எதை சாப்பிடணும்னு சொல்லுதோ அதை சாப்பிடுறீங்க. விவேகானந்தர் சொல்றாரு, எவன் ஒருவன் தன் புலன்களை ஜெயிக்கிறானோ அவனே இந்த உலகத்தின் அரசன். உங்க மனசு சொல்றத நீங்க கேட்கக்கூடாது, நீங்க சொல்றத உங்க மனசு கேட்கணும். ஏன் நம்மால ஒரு வேலையில கவனத்தை வைக்க முடியல? ஏன்னா நமக்குள்ள அந்த சுய கட்டுப்பாடு இல்லை. ஒரு லட்சியத்தை எடுக்கிறோம், 4 நாள் தீயா வேலை செய்யறோம், 5ஆவது நாள் அப்படியே அணைஞ்சு போயிடுறோம். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ஆசை வந்து நம்மளை திசை திருப்பிடுது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்தப்போ ஒரு இடத்துல சில பசங்க ஆத்துல மிதக்கிற முட்டை ஓடுகளை துப்பாக்கியால சுட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தரால கூட சுட முடியல. விவேகானந்தர் அந்த துப்பாக்கியை வாங்கி அடுத்தடுத்து 12 தடவை கரெக்டா சுட்டாரு. அவங்க ஆச்சரியமா கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே பதில் ஏகாந்தம், கான்சென்ட்ரேஷன். நீ எதை செஞ்சாலும் அதுல உன் முழு மனசையும் வை, வேற எதையும் அலோவ் பண்ணாத. இதுதான் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடுன்னா வெறும் மொபைலை தள்ளி வைக்கிறது மட்டும் இல்லைங்க. கோபம் வரும்போது அமைதியா இருக்கிறது, கஷ்டம் வரும்போது கலங்காம இருக்கிறது, யாராவது கிண்டல் பண்ணும்போது அவங்கள திருப்பி அடிக்காம உங்க வெற்றியால பதில் சொல்றது. இதுதான் உண்மையான கட்டுப்பாடு. உங்களை யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க பேச்சை கேட்டு நீங்க கோபப்பட்டீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க உணர்ச்சிகளோட சாவி மற்றவங்க கையில் இருக்கக்கூடாது, அது உங்க கிட்ட தான் இருக்கணும். இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். தனிமை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரம். அந்த நேரத்துல தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகாம உங்க உடம்பையும் அறிவையும் வளர்த்துக்க பாருங்க. ஒரு நாளைக்கு 15 நிமிடம் உடற்பயிற்சி, 15 நிமிடம் நல்ல புத்தகங்கள் வாசிப்பு, 15 நிமிடம் நாளைய திட்டமிடல். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சாலே போதும், உங்க தனிமை உங்களை ஒரு ராஜாவா மாத்திடும். இப்போ ஒரு சேலஞ்ச். உங்க வாழ்க்கையில நீங்க கட்டுப்படுத்த நினைக்கிற அந்த ஒரு கெட்ட பழக்கம் எது? இல்லைன்னா எந்த ஒரு விஷயம் உங்க நேரத்தை ரொம்ப வீணாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை எதையும் மறைக்காம நேர்மையா கமெண்ட்ல சொல்லுங்க.
ஒரு விஷயத்தை நாம ஒத்துக்கிட்டு வெளியே சொல்லும் போதே அதை ஜெயிக்கிறதுக்கான முதல் படி ஆரம்பமாயிடும். இன்னையிலிருந்து நான் இதை கட்டுப்படுத்துவேன்னு ஒரு உறுதி எடுங்க. அடுத்த ரகசியம், நீயே உனக்கு துணை. மற்றவங்களை எதிர்பார்த்து ஏங்கிறத எப்படி நிப்பாட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரகசியம் 5, நீயே உனக்கு துணை. மக்களே, நாம வாழ்க்கையில தோத்து போறதுக்கு அதிகப்படியான காரணம் என்ன தெரியுமா? மத்தவங்க மேல நாம வைக்கிற எதிர்பார்ப்பு தான். எனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் வருவான் இவன் வருவான்னு நினைப்போம். ஆனா நிஜத்துல நீங்க விழுந்து கிடக்கும் போது கை கொடுத்து தூக்க யாருமே வரமாட்டாங்க. விவேகானந்தர் ஒரு அதிரடியான விஷயம் சொல்றாரு. உதவி வெளியிலிருந்து வராது, அது உனக்குள்ளேயே இருக்கிறது. உனக்கு நீயே உதவியாக இரு, உனக்கு நீயே நண்பனாக இரு. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்க நிழல் கூட இருட்டுல உங்களை விட்டு போயிடும். நாம ஏன் தனிமையில அழறோம்? நான் அவங்களுக்காக இவ்வளோ பண்ணேன், ஆனா அவங்க என்ன கண்டுக்கலேன்னு நினைச்சுதான். விவேகானந்தர் சொல்றாரு, நீங்க அடுத்தவங்க மேல வைக்கிற ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற விலங்கு. மற்றவங்க உங்களை மதிக்கணும், அன்பு காட்டணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் நீங்க ஒரு பிச்சைக்காரன் தான். ஆனா யாரும் இல்லைன்னாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன்னு நீங்க என்னைக்கு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு பேரரசன். உங்க மகிழ்ச்சிக்கு இன்னொருத்தர் காரணமா இருக்கக்கூடாது. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையில வளர்ந்துச்சு. அது தன்னை ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு மற்ற ஆடுகள் மாதிரியே மேன்னு கத்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் வந்து அந்த குட்டியை தூக்கிட்டு போய் ஒரு குளத்துல அதோட முகத்தை காட்டுச்சு. அப்பதான் அந்த குட்டிக்கு தெரிஞ்சது தான் ஆடு இல்ல, சிங்கம்னு. நாமளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கோம். மற்றவங்க சொல்ற விமர்சனங்களை கேட்டுக்கிட்டு நாமளும் ஒரு ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். விவேகானந்தர் கத்துறாரு, எழுந்து நில், நீ பலவீனமானவன் இல்லை, நீ ஒரு சிங்க குட்டி. உனக்குள்ள அசாத்தியமான சக்தி இருக்கு. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்காத வரைக்கும் எந்த கடவுளும் உங்களுக்கு உதவ முடியாது. தனிமை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யாருடைய குறுக்கீடும் இல்லாத அந்த நேரத்துல உங்களை நீங்களே செதுக்கிக்கலாம். யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண வரலையா? கண்ணாடி முன்னாடி நின்னு, ஏய் உன்னால முடியும்டா, நீ சாதிப்பன்னு உங்களுக்கே நீங்க கை தட்டிக்கோங்க. உலகமே உங்களை எதிர்க்கும் போது உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டா நிக்க கத்துக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வர்ற பெரிய பிரச்சனையே டிபெண்டன்சி தான். அவங்க போயிட்டா என் வாழ்க்கையே போயிடும்னு சொல்றீங்களே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்களா? இல்ல. அவங்க போயிட்டா நீங்க இறந்துருவீங்களா? இல்ல. விவேகானந்தர் சொல்றாரு, கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான ஒரு பாதையை கொடுத்திருக்காரு. உங்க பாதையில நீங்க தான் நடக்கணும். மற்றவங்க கூட வருவாங்கன்னு நம்பி உட்கார்ந்துருந்தா உங்க பயணம் அங்கேயே நின்னுடும். கால்களை நம்புங்க, கைகளை நம்புங்க, முக்கியமா உங்க மூளையை நம்புங்க. மக்களே, இன்னைக்கு உங்ககிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், ஏன் பேசுறதுக்கு ஒரு நல்ல நண்பன் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்கல்ல, சுவாமி விவேகானந்தரோட வார்த்தைகள் உங்க கூட இருக்குல்ல, அதுவே போதும். யார் உங்களை கைவிட்டாலும் நீங்க உங்களை கைவிடாதீங்க. பரவாயில்ல, எனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிக்கோங்க. இந்த உலகம் ஜெயிச்சவனுக்கு தான் பின்னாடி வரும். நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. அன்னைக்கு உங்களை விட்டு போனவங்க எல்லாம் கியூ வரிசையில வந்து நிப்பாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல மத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு நிக்க போறீங்களா? எதிர்பார்க்காம நீங்களே உங்களுக்கு துணையா நின்னு ஜெயிக்க போறீங்களா? அப்படி நீங்க உங்க தனிமையை வென்ற ஒரு தருணம் இருக்கா? அந்த வெற்றி கதையை ஒரு வரியில கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட் அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த போனஸ் பாயிண்ட் நெருங்கிட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம வாங்க. அடுத்த ரகசியம், சிந்தனையில் தெளிவு. அது உங்க மனசை எப்படி ஒரு நந்தவனமா மாத்த போகுதுன்னு பார்ப்போம். ரகசியம் 6, சிந்தனையில் தெளிவு. இதுதான் உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல். விவேகானந்தர் ஒரு ஆழமான கருத்தை சொல்றாரு. நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நீ உன்னை பலவீனன்னு நினைச்சா பலவீனனாவ, பலசாலின்னு நினைச்சா பலசாலியாவ. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்க சூழ்நிலையை பொறுத்ததில்லை, உங்க சிந்தனையை பொறுத்தது தான். உங்க சிந்தனை தெளிவா இருந்தா இருட்லையும் பாதை தெரியும். அது குழப்பமா இருந்தா பட்ட பகல்லையும் பள்ளத்துல விழுவீங்க. நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அதுல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடையாகும். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு எப்பவும் தோல்விதான் கிடைக்குதுன்னு எதிர்மறை எண்ணங்களை விதைச்சா உங்க வாழ்க்கை முள்ளுக்காடாதான் இருக்கும். தனிமையில இருக்கும்போது தான் இந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா வரும். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்துல உங்க மனசை ஒரு ஃபில்டர் வச்சு சுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத குப்பைகளை உள்ள விடாதீங்க.
நல்ல எண்ணங்களே ஒரு மனிதனை உருவாக்குதுங்கிறத ஆழமா நம்புங்க. இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கன்ஃபியூஸ்ட் மைண்ட். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரே குழப்பம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். விவேகானந்தர் ஒரு ரகசியம் சொல்றாரு. ஒரே ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோ, அந்த ஒரு லட்சியத்தையே உன் வாழ்க்கையா மாத்திக்கோ. அதை பத்தியே கனவு காண், அதை பத்தியே வாழு. இப்படி உங்க மொத்த சக்தியையும் ஒரே புள்ளியில குவிக்கும் போது அங்க குழப்பத்துக்கு இடமே இருக்காது. சிந்தனையில தெளிவு வந்துட்டா பாதி வெற்றி உங்க கைக்கு வந்த மாதிரி தான். சிந்தனையில தெளிவு இருக்கணும்னா மனசுல தூய்மை இருக்கணும். மற்றவங்களை பத்தி பொறாமப்படுறது, பழிவாங்க துடிக்கிறது, அடுத்தவன் அழறத பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் உங்க புத்தியை மழுங்கடிக்கும். யார் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும் அவங்கள மன்னிச்சுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்க மனசுல அந்த பகையை வச்சுட்டு இருந்தா அது உங்க சிந்தனையை தான் அழுக்காக்கும். விவேகானந்தர் சொன்ன பரிசுத்தம் உங்ககிட்ட இருந்தா ஒரு காந்தம் மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். சிந்தனையை தெளிவா வச்சுக்க நான் ஒரு 3 விஷயத்த சொல்றேன். 1, எதிர்மறை மனிதர்களை தவிர. உங்ககிட்ட வந்து உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. புத்தக வாசிப்பு. ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம். விவேகானந்தர், சாணக்கியர் போன்றவர்களின் புத்தகங்களை வாசிக்கும் போது உங்க சிந்தனை தரம் உயரும். எழுதி பழகுங்கள். உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதும்போது அது உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும், தீர்வு தானா கிடைக்கும். தனிமை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குது. உங்க சிந்தனைகளை சீரமைக்க இதுதான் சரியான நேரம். உங்க மனசை ஒரு நந்தவனமா மாட்டுங்க. அங்க வர்ற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பூவா இருக்கட்டும். அந்த வாசனை உங்க வாழ்க்கையவே மாற்றும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி உன்னை பற்றி நீயே உயர்வாக நினைத்துக்கொள். அப்போதுதான் உலகம் உன்னை உயர்வாக கருதும். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த அபிப்பிராயம், செல்ஃப் இமேஜ் தெளிவா இருக்கணும். மக்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். உங்க மனசுல அதிகமா ஓடுற அந்த ஒரு எதிர்மறை எண்ணம், நெகட்டிவ் தாட் எது? அதை இன்னைக்கு வெளியே தூக்கி போட நீங்க தயாரா? அந்த எண்ணத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அது கூடவே ஐ வில் ரீப்ளேஸ் திஸ் வித் பாசிட்டிவிட்டி, நான் இதை நேர்மறையான எண்ணத்தால் மாற்றுவேன்னு ஒரு உறுதிமொழியை டைப் பண்ணுங்க. உங்க சிந்தனையை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும். அடுத்த ரகசியம் விடாமுயற்சி. தனிமையில சோர்வு வரும்போது அதை எப்படி தட்டி விட்டு ஓடுறதுன்னு வாங்க பார்ப்போம். மக்களே, நாம 6வது ரகசியத்துல சிந்தனை தெளிவை பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் தெளிவு மட்டும் இருந்தா போதுமா? ஒரு விதையை தெளிவா தேர்வு பண்ணியாச்சு, அதுக்கு தண்ணி ஊத்தாம விட்டா அது மரமாகுமா? ஆகாது. அந்த தண்ணி தான் விடாமுயற்சி. விவேகானந்தர் சொன்ன அந்த உலக புகழ்பெற்ற வரிகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடையும் வரை நில்லாதே. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம என்ன பண்றோம்? கொஞ்சம் கஷ்டம் வந்தா சோர்ந்து போயிடுறோம். யாராவது ஒருத்தர் உன்னால முடியாதுன்னு சொன்னா உடனே அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறோம். இதுவா விடாமுயற்சி? நாம தனியா இருக்கும்போது தான் நம்ம மனசு சொல்லும், ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாம நிம்மதியா தூங்கலாம், இல்லனா மொபைல் நோண்டலாம், யாரு உன்னை கேட்க போறா அப்படின்னு. மக்களே, தனிமை உங்களை சோம்பேறியாக்க அனுமதிக்காதீங்க. விவேகானந்தர் சொல்றாரு, உடல், உள்ளம், ஆன்மா இது 3ஐயும் அந்த ஒரு லட்சியத்துல ஆழமா இருக்கு. நீங்க தனியா இருக்கும்போது தான் உங்க உழைப்பு மும்மடங்கு அதிகமா இருக்கணும். ஏன்னா வேடிக்கை பார்க்க யாரும் இல்லாதப்போ நீங்க போடுற உழைப்பு தான் உண்மையான தவம். விடாமுயற்சின்னா என்ன தெரியுமா? 1000 தடவை விழுந்தாலும் 1001வது தடவை எந்திரிக்கிறது தான். ஐயோ, நான் 10 தடவை முயற்சி பண்ண வரலன்னு சொல்றது பலவீனம். விவேகானந்தர் சொல்றாரு, 1000 முறை இடறி விழுந்தாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய். ஏன்னா ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை தோத்தாரு. ஆனா அவர் சொன்னாரு, நான் தோக்கல, பல்பு எரியாத 1000 வழிகளை கண்டுபிடிச்சேன்னு. அந்த ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருந்தா தனிமை உங்களை வாட்டாது, உங்களை வளர்க்கும். விவேகானந்தருக்கு ஒரு கனவு இருந்தது. இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் இரும்பு போன்ற நரம்புகளும் எஃகு போன்ற தசைகளும் இருக்கணும்னு. அது வெறும் உடற்பயிற்சியால மட்டும் வராது, விடாமுயற்சியால வரும். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா, வியூஸ் வரலையா? விடாதீங்க. பிஸ்னஸ் பண்றீங்களா, லாபம் வரலையா? விடாதீங்க. உங்க தனிமையில உட்கார்ந்து எங்க தப்பு நடக்குதுன்னு யோசிச்சு மறுபடியும் களத்துல இறங்குங்க. விடாமுயற்சி பண்றவனுக்கு தான் காலம் வழிவிடும்.
விடாமுயற்சிக்கு தேவையான 3 விஷயங்கள். 1. பொறுமை. ஒரு செடி வளர்றதுக்கு காலம் எடுக்கும். இன்னைக்கே விதைச்சிட்டு நாளைக்கே பழம் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்பிக்கை. நான் ஜெயிப்பேங்கிற அந்த ஒரு தீ உங்களுக்குள்ள அணையாம இருக்கணும். 3. தொடர்ச்சி. மூடு இருந்தா வேலை செய்வேன், மூடு இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் மனசு வலிச்சாலும் உங்க வேலையை நீங்க செஞ்சே ஆகணும். இன்னைக்கு உலகமே கொண்டாடுற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் அவங்களோட தனிமையில ரத்தம் சிந்தி உழைச்சவங்க தான். ஒரு இருட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்து மணிக்கணக்கா கோடிங் எழுதினவன் தான் இன்னைக்கு உலக பணக்காரன். யாரும் இல்லாத கிரவுண்ட்ல அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஓடுனவன் தான் இன்னைக்கு ஒலிம்பிக் தங்கம் வச்சிருக்கான். அப்போ அவங்களுக்கு துணையா இருந்தது அவங்களோட விடாமுயற்சி மட்டும்தான். நீங்க தனியா இருக்கீங்களா? சந்தோஷப்படுங்க. மற்றவங்களை விட அதிகமா உழைக்க உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. மக்களே, இது உங்க வாழ்க்கை. நேர்மையா பதில் சொல்லுங்க. ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கு. உங்க வாழ்க்கையில மற்றவங்க உன்னால முடியாதுன்னு சொல்லி ஆனா நீங்க விடாமுயற்சியால ஜெயிச்ச ஒரு விஷயம் இருக்கா? இல்ல எனக்கு வராதுன்னு அப்படியே விட்டுட்டீங்களா? அதை இன்னைக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க கதையை பார்த்து இன்னும் 10 பேருக்கு உத்வேகம் கிடைக்கட்டும். வீடியோவோட எண்டில் ஒரு ஸ்பெஷல் போனஸ் பாயிண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது நெருங்கிட்டே இருக்கு. அடுத்த ரகசியம் தன்னம்பிக்கை. உங்கள் வெற்றிக்கான எரிபொருள் இங்க தான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 8. தன்னம்பிக்கை. மக்களே, தன்னம்பிக்கை இல்லைன்னா முன்னாடி பார்த்த 7 ரகசியங்களும் வேலை செய்யாது. விவேகானந்தர் 33 கோடி தேவர்களையும் நீ நம்பலாம், ஆனா உன்னை நீ நம்பவில்லை என்றால் உனக்கு விமோச்சனமே இல்லைன்னாரு. எவ்வளவு பெரிய வார்த்தையை பாத்தீங்களா? நாம எப்பவும் வெளியில ஒரு சக்தியை தேடிக்கிட்டே இருக்கோம், ஆனா உங்க உண்மையான சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. தன்னம்பிக்கைங்கிறது நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்றது மட்டும் இல்ல, தோத்துட்டாலும் நான் கலங்க மாட்டேன்னு சொல்றது தான் உண்மையான தன்னம்பிக்கை. நாம தனிமையில இருக்கும்போது நம்ம மனசு நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மைய, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். உனக்கு வசதி இல்லை, நீ கருப்பா இருக்க, உனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, உங்ககிட்ட பணம் இல்லை, இப்படி உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை லிஸ்ட் போடும். விவேகானந்தர் சொல்றாரு, நீ ஒரு ஆன்மா, உனக்கு அழிவே கிடையாது, உங்களுக்குள்ள எல்லையற்ற ஆற்றல் இருக்கு. உங்க சூழ்நிலை உங்களை தீர்மானிக்க கூடாது. நீங்க யாருங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்களை நீங்களே மட்டோன்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே நீங்க செய்யற பெரிய பாவம். நிறைய பேர் கேட்குறாங்க, தன்னம்பிக்கைனா திமிரா அப்படின்னு. கண்டிப்பா இல்லை. என்னால மட்டும்தான் முடியும்னு நினைச்சா அது அகங்காரம். ஆனா என்னாலையும் முடியும்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை. தனிமையில இருக்கும்போது இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்க விவேகானந்தர் ஒரு ஐடியா சொல்றாரு. உங்க பலத்தை யோசிங்க, நீங்க கடந்து வந்த கஷ்டங்களை யோசிங்க. அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு உயிரோட நிக்கிறீங்களே, அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி தான் உங்களோட தன்னம்பிக்கை. கூட்டத்துல இருக்கும்போது மற்றவங்க கொடுக்கிற கைத்தட்டலை வச்சு வர்றது தன்னம்பிக்கை இல்லை, அது ஈகோ. ஆனா யாரும் இல்லாதப்ப உலகம் உங்களை ஒரு ஜீரோன்னு சொல்லும்போது நீங்க கண்ணாடியை பார்த்து இல்ல நான் ஒரு ஹீரோன்னு சொல்றீங்களே, அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை. உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சா அப்புறம் உலகமே உங்களை நம்ப ஆரம்பிக்கும். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனப்போ அவருக்கு அங்க யாரையுமே தெரியாது, கையில காசு இல்ல, சரியான உடை இல்லை. ஆனா அவர்கிட்ட ஒண்ணு மட்டும் இருந்துச்சு, அதுதான் தன்னம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை உலகமே கொண்டாடுற ஒரு மனிதனா மாத்துச்சு. விவேகானந்தரோட தன்னம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல்லையே வீடியோ இருக்கு, பாருங்க. அதுல அமெரிக்கா சிகாகோல அவரது சொற்பொழிவுக்கு கிடைத்த வெற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தன்னம்பிக்கை வரணும்னா ஒரு மொழி அந்த வீடியோவையும் பாருங்க. பிறகுதான் தெரியும் நமக்கு இருப்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்களே, இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்க கண்ணை மூடிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச ஒரு சாதனையை நினைச்சு பாருங்க. அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அந்த நேரத்துல உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு வேகம் இப்போ ஏன் இல்லை? அந்த வேகத்தை மறுபடியும் கொண்டு வாங்க. எழுந்திரு, நீ ஒரு சிங்கம்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. நீங்க யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்களுக்கு நீங்க நிரூபிங்க. விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவாரு, எது உன்னை பலவீனமாக்குதோ அதை விஷம் போல ஒதுக்கி தள்ளு. அது ஒரு பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு மனுஷனா இருக்கலாம். நீ உன்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு உறவு உங்களுக்கு தேவையில்லை.
நீ வேஸ்ட்னு சொல்ற ஒரு நண்பன் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை நீங்க நம்புறதுக்கு தடையா இருக்கிற எதையும் தூக்கி எறியறது தான் தன்னம்பிக்கையோட முதல் படி. நீங்க தனியா நின்னாலும் கம்பீரமா நில்லுங்க. மக்களே, இந்த தன்னம்பிக்கை ரகசியம் உங்க மனசுல ஒரு சின்ன ஃபயர் தீப்பொறிய உருவாக்கி இருந்தா, நான் என்ன முழுமையா நம்புறேன்னு இந்த ஒரு வரியை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஆழ் மனசுக்கு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு கட்டளையா போகணும். இந்த வீடியோ தன்னம்பிக்கை இல்லாத பலருக்கு போய் சேரணும். வீடியோவோட எண்டுல வச்சிருக்கிற அந்த போனஸ் பாயிண்ட மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த ரகசியம் வாசிப்பு மற்றும் அறிவு. உங்க தனிமையை தங்க மாதிரி மாத்த போற அந்த ரகசியத்தை வாங்க பார்ப்போம். ஏன்னா உங்க முன்னேற்றம் தான் ஏன் லட்சியம். ரகசியம் 9, வாசிப்பு மற்றும் அறிவு. மக்களே, நாம 8வது ரகசியத்துல தன்னம்பிக்கையை பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? ஒரு போர் வீரன் கிட்ட தைரியம் இருக்கு, ஆனா அவன் கிட்ட சரியான ஆயுதம் இல்லைன்னா அவனால ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த ஆயுதம் தான் அறிவு. சுவாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. அவர் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்கங்களை படிக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு, கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பது அல்ல, அது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு பயிற்சி. நீங்க ஏன் தனிமையில பயப்படுறீங்க தெரியுமா? உங்க மனசு ஒரு காலியான பாத்திரம் மாதிரி இருக்கு. அந்த பாத்திரத்துல நல்ல விஷயங்களை நிரப்பலன்னா அதுக்குள்ள தேவையில்லாத கவலைகளும் பயங்களும் தான் வந்து சேரும். மக்களே, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு நல்ல புத்தகம் உன்னோடு பேச காத்திருக்கிற ஒரு மேதையை போன்றது. நீங்க தனிமையில் இருக்கீங்கன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? விவேகானந்தர் உங்க கூட இருக்காரு, சாணக்கியர் உங்க கூட இருக்காரு, அப்துல் கலாம் உங்க கூட இருக்காரு. அவங்க புத்தகங்கள் மூலமா உலகத்துல இருக்கிற பெரிய வெற்றியாளர்கள் யார வேணா எடுத்துக்கோங்க, அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கும், அதுதான் வாசிப்பு. எலான் மஸ்க் கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி ராக்கெட் விட கத்துக்கிட்டீங்கன்னு. அவர் சொன்ன ஒரே பதில், நான் புத்தகங்களை வாசிச்சேன்னு சொன்னார். உங்க தனிமையை வாசிப்புக்காக செலவிடுங்க. நாம ஏன் மத்தவங்களை எதிர்பார்க்கிறோம்? ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை தெரிஞ்சவன் கிட்ட போய் கைய கட்டி நிக்கிறோம். ஆனா அந்த விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டா நீங்க யார்கிட்டையும் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிமையில இருக்கும்போது புதுசா எதையாவது கத்துக்கோங்க. ஒரு மொழியை கத்துக்கோங்க, ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க, உங்க துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கோங்க. அறிவு இருக்கும்போது தன்னம்பிக்கை தானா வரும். அறிவுள்ள ஒருத்தனை யாராலையும் அடிமையாக்க முடியாது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? 60 செகண்ட் ரீல்ஸ் பார்க்கிறோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வர்ட் மெசேஜை படிக்கிறோம். இது அறிவில்லைங்க, இது வெறும் தகவல், இன்ஃபர்மேஷன். தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை, தேவையில்லாத குப்பைகளை மூளைக்கு ஏத்தாதீங்க. விவேகானந்தர் சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா படி. ஒரு புத்தகத்தை மேலோட்டமா படிக்காம அதை உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. இந்த விஷயம் என் வாழ்க்கையில எப்படி உதவும்னு யோசிங்க. தனிமை தான் ஒரு விஷயத்தை ஆழமா சிந்திக்க சரியான நேரம். அந்த நேரத்தை மொபைல்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி நேரத்தை வீணாக்காதீங்க. வாசிப்பு பழக்கமே இல்லாதவங்களுக்காக நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன். முதல்ல 10 பக்கங்கள்ல ஆரம்பிங்க. ஒரு மாசத்துல ஒரு முழு புத்தகத்தை நீங்க முடிச்சிருப்பீங்க. ரெண்டாவது, பிடித்ததை தேடுங்கள். ஆரம்பத்துல போர் அடிக்காம இருக்க உங்களுக்கு பிடிச்ச தலைப்புல கதை, மோட்டிவேஷன், வரலாறு படிங்க. மூன்றாவது, குறிப்பு எடுங்கள். படிக்கிற விஷயத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாயிண்டை எழுதி வைங்க. அதுதான் உங்க மனசுல ஆழமா பதியும். விவேகானந்தர் சொல்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய நூலகம் இருக்கு. ஆனா அந்த நூலகத்தை திறக்கிறதுக்கு வாசிப்புங்கிற சாவி தேவை. நீங்க படிக்கிற ஒவ்வொரு பக்கமும் உங்களை ஒரு படி மேல உயர்த்தும். ஒரு கட்டத்துல உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவு உங்க தனிமையை கௌரவமா மாத்தும். மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இவர்கிட்ட பேசுனா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த இடத்தை நீங்க அடையணும். மக்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நூலகம் போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றின அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு புத்தகம் எது? அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல புத்தகங்களை மத்தவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நல்ல விஷயங்களை ஷேர் பண்றது தான் உண்மையான அறிவு. இதோ வந்துட்டோம்.
கடைசி ரகசியம் அர்ப்பணிப்பு. இந்த 10 ரகசியங்களையும் எப்படி செயல்படுத்தி நான் சொன்ன அந்த போனஸ் பாயிண்ட் அடைய போறீங்கன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரகசியம் 10, அர்ப்பணிப்பு. மக்களே, நாம கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி பார்த்த 9 ரகசியங்களும் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த 10வது விஷயம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அதுதான் அர்ப்பணிப்பு. விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அந்த ஒரு லட்சியத்திற்காக அர்ப்பணித்து விடுங்கள். இதுதான் வெற்றிக்கான வழி. தனிமை உங்களை எதுக்காக தேடி வருது தெரியுமா? உங்களை நீங்களே ஒரு பெரிய காரியத்துக்காக தயார் செஞ்சுக்கத்தான். ப்ரிப்பரேஷன் டைம். தனிமை ஒரு தண்டனை கிடையாது. அது உங்களை ஒரு மாபெரும் சக்தியா மாத்த போற ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட். எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அதுக்காக எதை இழக்க தயாரா இருக்கும்? விவேகானந்தர் சொல்றாரு, பெரிய காரியங்களை சாதிக்கணும்னா சின்ன சின்ன சந்தோஷங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும். உங்க நண்பர்கள் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க தனியா உட்கார்ந்து உழைக்கிறீங்களே, அந்த தியாகம் தான் உங்களை நாளைக்கு ராஜாவா உட்கார வைக்கும். தனிமையில் இருக்கிற அந்த நேரத்தை உங்க லட்சியத்துக்காக முழுசா அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்புன்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இருக்கிறது. இன்னைக்கு மூடு இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றவங்க கிட்ட அர்ப்பணிப்பே இல்லை. விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில உட்கார்ந்து இந்தியாவுக்காக தவம் இருந்தாரே, அந்த அர்ப்பணிப்பு தான் அவரை உலகமே போற்றும் தலைவரா மாத்துச்சு. நீங்களும் உங்க ஃபீல்டுல ஒரு விவேகானந்தரா மாறணும்னா உங்க வேலையில ஒரு வெறி இருக்கணும். உங்க தனிமை அந்த வெறியை வளர்க்குற இடமா இருக்கட்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வில்லுல அம்பை வச்சு பின்னாடி இழுக்கிறாங்க. அம்பு எவ்வளவு தூரம் பின்னாடி போகுதோ அவ்வளவு வேகமா முன்னாடி பாயும். உங்க வாழ்க்கையில தனிமை உங்களை பின்னாடி இழுக்கிற மாதிரி இருந்தா வருத்தப்படாதீங்க. நீங்க வேகமா முன்னாடி பாய போறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நீங்க தனியா நின்னாலும் உங்க அர்ப்பணிப்பு உங்க கூட இருக்கும். அதுதான் உங்களை வழி நடத்தும். நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தனிமை ஒரு பாரமாவே தெரியாது. சரி மக்களே, வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதோ. உங்களை விட்டு போனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னவங்க, இவங்க எல்லாரும் உங்களை தேடி வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்கள வழி வாங்க கூடாது, அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. பதிலுக்கு விவேகானந்தரோட இந்த 10 ரகசியங்களையும் பயன்படுத்தி உங்க தனிமையில நீங்க யாருன்னு உங்களுக்கு நிரூபிச்சு ஒரு இமாலய வெற்றியை அடையணும். உங்க வெற்றியோட சத்தம் அவங்க காதுல விழும்போது நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த உலகமே உங்களை தேடி வரும். உங்க வெற்றியே அவங்களுக்கான மிகப்பெரிய தண்டனை. உங்களை வேணாம்னு சொன்னவங்க, ஐயோ நாம இவரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க செதுக்குங்க. அலுவலகத்துல, வீட்டுல, சொந்தக்காரங்க கிட்ட இப்படி எல்லா இடத்துலயும் உங்களை ஒதுக்கி தனிமைப்படுத்துறாங்கன்னா கவலைப்படாதீங்க. அடுத்து நீங்க வைக்க போற காலடி மிகப்பெரிய இலக்க நோக்கி இருக்கணும். பெஸ்ட்ன்னு சொன்னவங்க நம்மளை தேடி வரணும்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க இலக்க நோக்கி போனாலே காலம் அவங்கள கூட்டி வரும். உன் வாழ்க்கை உன் கையில். சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் விவேகானந்தரோட 10 ரகசியங்களை பார்த்தோம். இப்போ வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா இது வீடியோவோட கடைசி தான், உங்க வெற்றியோட ஆரம்பம் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப வலியா இருக்குன்னு. அவங்களுக்காக ஒரு சின்ன கதை. கழுகின் மறுபிறவி. கழுகு இருக்கே, அது பறவைகளுக்கெல்லாம் ராஜா. அதோட ஆயுட்காலம் 70 வருஷம். ஆனா அதுக்கு 40 வயசாகும் போது ஒரு பெரிய சோதனை வரும். அதோட அழகு வளைஞ்சிரும், இறை தேட முடியாது. அதோட இறகைகள் கனமாயிடும், பறக்க முடியாது. அப்போ அந்த கழுகு முன்னாடி 2 வழிதான் இருக்கும். ஒன்னு அப்படியே பசியில செத்து போகணும், இல்லைனா ஒரு வழி கொடுத்த மாற்றத்தை அது ஏத்துக்கணும். அந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? யாருமே இல்லாத ஒரு உயரமான மலை உச்சிக்கு தனியா போகும். அங்க போய் தன்னோட வளைஞ்ச அழக ஒரு பாறையில அடிச்சு உடைச்சிடும். ரத்தம் சொட்டும், உயிர் போகிற வழி இருக்கும். புது அழகு வளர்ந்ததும் அதை வச்சு தன்னோட பழைய இறகைகளை ஒவ்வொன்னா பிடிஞ்செறிஞ்சிடும். 5 மாசம் அந்த கழுகு அந்த மலை உச்சியில தனிமையிலையும் ரத்த காயங்களோடையும் தவம் இருக்கும். ஆனா அந்த 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு புது வாழ்க்கையே கிடைக்கும். அடுத்த 30 வருஷம் அந்த கழுகு மறுபடியும் ராஜாவா பறக்கும். மக்களே, இன்னைக்கு உங்க தனிமையும் அந்த கழுகோட தவம் மாதிரி தான். நீங்க அனுபவிக்கிற இந்த வலி, இந்த புறக்கணிப்பு எல்லாமே உங்களை மறுபிறவி எடுக்க வைக்கத்தான். இந்த உலகத்துக்கு உங்களை ஒரு ராஜாவா காட்டத்தான் இந்த தனிமை. நாம பார்த்த இந்த 10 விஷயங்களை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்றேன். 1. உன்னுடன் பேசு. உங்களை விட சிறந்த நண்பன் உங்களுக்கு யாரும் இல்லை. 2. பயத்தை உதறு. பயம் துரத்தினால் நில்லுங்கள், அதை திரும்பி பாருங்கள். 3. உள்நோக்கிய பயணம். எல்லா பதில்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. 4. சுய கட்டுப்பாடு. உங்கள் மனதிற்கு நீங்கள் தான் எஜமான். 5. நீயே உனக்கு துணை. யாரையும் எதிர்பார்க்காதே, உன் நிழல் கூட உன்னை விட்டு போகும். 6. சிந்தனை தெளிவு.
எண்ணங்களை சுத்தப்படுத்துங்கள், வாழ்க்கை தெளிவாகும். 7. விடாமுயற்சி. 1000 முறை விழுந்தாலும் 1001வது முறை எழுந்து நில். 8. தன்னம்பிக்கை. உன்னை நீ நம்பாத வரை கடவுளே வந்தாலும் பலனில்லை. 9. வாசிப்பு மற்றும் அறிவு. அறிவே அதிகாரம், புத்தகங்களே உங்கள் ஆயுதம். 10. அர்ப்பணிப்பு. ஒரு லட்சியத்திற்காக உங்களை முழுசா கொடுங்க, வெற்றி நிச்சயம். மக்களே, இந்த 40 நிமிஷம் நீங்க செலவு செஞ்ச நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். உங்களை சுத்தி இருட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க தான் அந்த இருட்டை போக்க போற வெளிச்சம். நம்ம சேனல்ல இருக்கிற ஃபயரை வச்சு உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்துங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன நெருப்பையாவது உண்டாக்கி இருந்தா நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. மறக்காம லைக் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு அடியிலையும் நான் உங்க கூடவே இருப்பேன். இப்போ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். இன்னையிலிருந்து நான் என் தனிமையை வெறுக்க மாட்டேன், அதை வலிமையா மாத்துவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ ஆம் ஸ்ட்ராங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் தனிமையை வலிமையா மாத்த போறீங்கன்னு. உங்களுக்காக நான் இருக்கேன். நமக்காக சுவாமி விவேகானந்தரோட வார்த்தைகள் இருக்கு. கலங்காதீங்க, சீறி பாயுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.